வணக்கம் மக்களே! நான் உங்க கோகுல். இன்னைக்கு நம்ம தமிழக சட்டப்பேரவையில அனைத்து எம்.எல்.ஏக்களும் பதவி ஏற்றிருந்தாங்க. அந்த ஈவென்ட்ல ஏகப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதே சமயத்துல சில சர்ச்சைகளும் இந்த இடத்துல வெடித்து எழுந்திருக்குங்க. அதெல்லாம் என்னென்னன்றது உங்ககிட்ட ஒன் பை ஒன்னா சொல்லிர்றேன். அதே சமயத்துல இதெல்லாம் ஒரு பிரச்சனையாயா? அப்படின்ட்டு நீங்க ஒரு விஜய் அபிமானியாக இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இத சொல்லிடுவீங்க. அப்படி என்ன சர்ச்சை எழுந்திருக்கு? அப்படி என்ன சுவாரஸ்யமான ஈவென்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு காலையில நம்மளுடைய தமிழக சட்டப்பேரவையில சபாநாயகர் கருப்பையா தலைமையில சட்டப்பேரவை என்பது நடந்தது. அதுல நெறைய எம்.எல்.ஏக்கள் பதவி ஏற்றிருந்தாங்க. அந்த சமயத்துல டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த இடத்துல பெரம்பூர் தொகுதிக்கான எம்எல்ஏவாக பதவி ஏற்றிருந்தாரு. அந்த சமயத்துல அவரு உறுதிமொழி அளிச்சிருந்தாரு. உறுதிமொழி சொல்லியிருந்தாரு. அந்த சமயத்துல லாஸ்டா முடிக்கும்போது, நான் உளமாற உறுதி அளிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த இடத்துல அதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வச்சு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நேத்திக்கு விஜய் அவர்கள் நேரு ஸ்டேடியத்துல முதலமைச்சரா பதவி ஏற்கும்போது, அவரு கடவுள் மீது ஆணையாக, ஆண்டவனின் மீது ஆணையாக நான் இதை உறுதி அளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ சட்டப்பேரவையில அவர் ஒரு எம்எல்ஏவாக பதவி ஏற்கும்போது, அவர் ஏன் உளமாற உறுதி அளிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு? ஏன் இந்த மாதிரி அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டு இருக்காரு? மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காரு? இவருக்கு வேற எங்கேயாச்சும் இருந்து பிரஷர் வருதா அப்படின்ட்டு இவ்வாறாக விமர்சனப்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க நம்ம சட்டத்தில் இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கும்போது இந்த இடத்துல உளமாற உறுதியளிக்கிறேன் அப்படின்னும் சொல்லலாம். ஆண்டவன் மீது உறுதியளிக்கிறேன் அப்படின்னும் சொல்லலாம். சட்டத்தின் விதிப்படி. இந்த மாதிரி இருக்கும்போது எப்படின்னா சொல்லலாம்னும் போது இந்த இடத்துல என்னங்க பிரச்சனை இருக்கு? சில மனிதர்கள் சில டைம்ல சில ஞாபக மருதியின் காரணமாக கூட அதை மறந்திருக்கலாம். ஆஸ் யூசுவலா நடக்கக்கூடிய ஒரு தவறு தான். அதுல மிகப்பெரிய ஒரு தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் பெருசா பிரச்சனைன்னு தூக்கிட்டு வரக்கூடாது. இதுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரியே வேற சொல்றாங்க. அந்த ஹிஸ்டரி என்னன்னா, இந்த மாதிரி திமுகவை சார்ந்தவர்களுக்கு பெருசா கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருக்காது. அவங்க தான் உளமாற உறுதி அளிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா விஜய் அவர்கள் நேத்து ஆண்டவன் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு உளமாற உறுதி அளிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதனால விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளிச்சிருக்கக்கூடிய அந்த கட்சியின் சார்பாக இவருக்கு ஏதாச்சும் பிரஷர் வந்துருமா அப்படின்றதுக்காக தான் திமுக எப்படி உளமாற உறுதி அளிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்களோ அந்த உறுதிமொழியின் பொழுது, அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் இப்போ அவங்க சைட்ல இருந்து பிரஷர் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி சொல்லியிருக்காரு என்று இவ்வாறாக பேசிட்டு வராங்க. அதே சமயத்துல அதிமுகன்னு சொல்லும்போது அவங்க அவங்க ஆண்டவன் மீது ஆணையாக, ஆண்டவன் மீது உறுதி அளிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களுடைய உறுதிமொழி என்பது லாஸ்டா முடியும். அதே சமயத்துல இந்த இடத்துல பல எக்ஸாம்பிள்ஸ் வேற கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பாருங்க, அன்னைக்கு உளமாற உறுதி அளிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் அவருடைய அமைச்சர் பதவி ஏத்துட்டு இருந்தாரு. இன்னைக்கும் அவர் எம்எல்ஏவாக பதவி ஏற்கும்போது இதே மாதிரி தான் உளமாற உறுதி அளிக்கிறேன் அப்படின்ட்டு தான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் அவருடைய ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்காரு அவருடைய கொள்கையில. அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் பாத்தீங்களா, அன்னைக்கு ஆண்டவன் மீது ஆணையாக அப்படின்ட்டு அவருடைய உறுதிமொழியை முடிச்சிருந்தாரு. இன்னைக்கு அவர் எம்எல்ஏவாக பதவி ஏற்கும்போது கூட ஆண்டவனின் மீது ஆணையாக தான் அவர் சொல்லியிருக்காரு. அவங்களுடைய கொள்கையில அவங்க கரெக்டா இருக்காங்க. பட் விஜய் அவர்கள் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு என்னமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு கிடைச்சிடக்கூடாது. அப்ப மேட்டரா இருந்தா கூட பெருசாக்கிடுவீங்களே. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்களை வேற விமர்சனப்படுத்திட்டு வராங்க. ஓபிஎஸ் அவர்கள் பாத்தீங்களா, அதிமுக இருக்கிற வரையும் ஆண்டவனின் மீது ஆணையாக அப்படின்ட்டு அவருடைய உறுதிமொழி சொல்லி முடிப்பாரு. பதவி பிரமாணம் எல்லாம் பண்ணும்போது. இப்போ உளமாற உறுதி அளிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் திமுக பக்கம் போன உடனே இப்படி மாறிட்டாரு. செங்கோட்டையன் அவர்கள் பாத்தீங்களா, எங்க போனாலும் ஒரே மாதிரி இருக்காரு. அவருடைய விசுவாசம் கரெக்டானது. அவர் மேல நம்பிக்கை வைக்கலாம். பட் ஓபிஎஸ் அவர்கள் பாத்தீங்களா அப்படின்ட்டு இவ்வாறு விமர்சனங்கள் என்பது ஒவ்வொரு தலைவர் மேல வலுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நேத்திக்கு விஜய் அவர்கள் நேரு ஸ்டேடியத்துல பதவி ஏற்கும்போது அந்த இடத்துல முதல்ல தேசிய கீதம் வந்தே மாதரம் முதல்ல பாடப்பட்டது. தமிழ் தாழ்வெழுத்து என்பது லாஸ்டா இடம்பெற்றது. இதற்கு கண்டனங்கள் அப்படின்ட்டு நிறைய கட்சிகளுடைய தலைவர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க கண்டனங்களை. இதற்கு நம்ம விஜய் அண்ணாவுடைய அபிமானிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க சில எவிடன்ஸ் தூக்கி போட்டு, சார் இப்ப நீங்க கேட்கறீங்களா கொஸ்டின், இதை ஏன் சார் நீங்க முன்னாடியே கேட்கல நீங்க அப்படின்ட்டு சில வீடியோஸ் எவிடன்ஸா போட்டுட்டு வராங்க. அவை என்னவென்றால், இதுக்கு முன்னாடி மோடி அவர்கள், மு க ஸ்டாலின் அவர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஈவென்ட்ல முதல்ல இந்த நம்மளுடைய தேசிய கீதம், இந்திய தேசிய கீதம் என்பது முதல்ல இசைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் தமிழ் தாழ்வாழ்த்து பாடல் என்பது போடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2021 மு க ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கும்போது அந்த டைம்ல கூட முதல்ல தேசிய கீதம் என்பது இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் தான் தமிழ் தாழ்வாழ்த்து என்பது இடம்பெற்றிருக்கு. அப்ப நீங்க எங்க சார் போனீங்க அப்படின்ட்டு இங்க டிவிகேவை சார்ந்து இருக்கக்கூடிய அபிமானிகள் அவங்களுடைய வீடியோஸை ஷேர் பண்ணி, எவிடன்ஸா ஷேர் பண்ணி, இவ்வாறாக அந்த கருத்துக்களுக்கு இந்த மாதிரி விஜய் அவர்கள் இதற்கு சரியான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும், தமிழக அரசு விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இந்த வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் போட்டு சமர்ப்பணம் பண்றாங்க. அதே சமயத்துல இப்போ நம்ம தமிழக சட்டப்பேரவையில மு க ஸ்டாலின் அவர்கள் இடம்பெறல. ஏன்னா அவர் கொளத்தூர் தொகுதியில தோத்து போயிருந்தாரு. அதனால இப்போ திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகள், முக்கிய தலைவர்களாக யார் பார்க்கப்படுகின்றார்கள் என்பது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், ஏவா வேலு, கே.என். நேரு, இவங்க தான் வரக்கூடிய இந்த சட்டமன்றத்துல சட்டப்பேரவையில எதிர்க்கட்சி தலைவர்களாக, முக்கிய தலைவர்களாக டிஎம்கே சைட்ல இருந்து உட்கார போறாங்க அப்படின்ட்டு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துருச்சு அப்படின்ட்டு சோசியல் மீடியால இப்ப பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதற்கேற்ப அவர் சட்டப்பேரவையில இன்னைக்கு நிறைய எம்எல்ஏக்கள் இந்த இடத்துல பதவியேற்பு பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்துல ஒரு சில நபர்கள் அங்க முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு அவங்களுடைய அந்த வணக்கங்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. செந்தில் பாலாஜி, சேகர் பாபு இது போன்ற அமைச்சர்கள் அவங்களுடைய வணக்கங்களை பதிவு பண்ணல. என்னதான் இருந்தாலும், என்னதான் அரசியல் வெறுப்புகள் இருந்தாலும்
விஜய் அவர்கள் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சிஎம் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவருக்கு அந்த இடத்துல வந்து மரியாதையை செலுத்தணும் அப்படின்ட்டு ஒரு சிலர்கள் அவங்களுடைய அந்த கண்டனங்களை வந்து சோசியல் மீடியால வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. இனிமே தான் சட்டப்பேரவை வந்து சூடு பிடிக்க போகுது. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின். இந்த மாரி மிகப்பெரிய ஆண்ட கட்சிகள் இருக்கக்கூடிய அந்த கட்சி நிர்வாகிகள், அவங்களுடைய எம்எல்ஏக்கள் அப்படின்ட்டு இந்த சட்டப்பேரவையில வந்து ஏகப்பட்ட டிபேட்ஸ் வந்து சும்மா ஃபயரா பறக்க போகுது அப்படின்ட்டு நெறைய பேர் அவங்களுடைய வீடியோஸ வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஒரு பக்கம் விஜய் அவர்கள் உறுதிமொழி எடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள், இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதிமொழி எடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதிமொழி எடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பயங்கரமா ஷேர் பண்ணி இப்போ அத வந்து பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கே வேற லெவலா இருக்கு. அதே சமயத்துல ஐயா செங்கோட்டையன் மேல விஜய் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பாசம், அந்த உறவு அப்படின்ட்டு ஒரு சில வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருக்குங்க. செங்கோட்டையன் அவர்கள் வந்து டிவிகேல இணைஞ்ச பிறகு டிவிகேக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மவுசே மக்களுக்கு மத்தியில வந்து கிடைச்சது. ஏன்னா அரசியல் முதிர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவரே டிவிகே வந்து நம்புறாருன்னா, அந்த கட்சி சூப்பரா இருக்கும்பா அப்படின்ட்டு இன்னும் இந்த பெரியவர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு வேரை ஊன்ற வைத்தது வந்து செங்கோட்டையன் அவர்கள் தான். ஸோ நேத்திக்கு விஜய் அவர்கள் வந்து நேரு ஸ்டேடியத்துல வந்து பதவியேற்பு பண்ணும்போதும், செங்கோட்டையன் அவர்கள் வந்து அமைச்சராக பதவியேற்பு பண்ணும்போதும், விஜய் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை வந்து தந்திருந்தாரு. அவரை கட்டி அணைச்சு, அதுக்கப்புறம் அவரு கன்னத்த கிள்ளி முத்தமிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், செங்கோட்டையன் அவர்கள் பதவியேற்கும்போது அவரை வந்து ரொம்ப இன்முகத்தோட பார்த்த விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே சோசியல் மீடியால பகிரங்கமாக ஷேர் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போ எம்எல்ஏவாக பதவியேற்கும்போது கூட விஜய் அவர்கள் அவரை வந்து கை குடுத்து, எழுந்து நின்னு அவருக்கான அந்த மரியாதையை மூத்த தலைவர் இல்லையா? என்னதான் இருந்தாலும் செங்கோட்டையன் அவர்கள். இது போன்ற மரியாதையை விஜய் அவர்கள் குடுக்கும்போது, இந்த இடத்துல வந்து நெறைய மக்கள் வந்து பார்த்தீங்களா விஜய் அண்ணா அந்த மரியாதை குடுக்கக்கூடிய விஷயத்துல யாருக்கா இருந்தாலும் சமரசம் பண்ண மாட்டாரு. அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய டிவிகே தொண்டர்கள், ரசிகர்கள் விஜய் அவர்களை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு வராங்க. விஜய் அண்ணா பதவியேற்பு பண்ண பிறகு ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்ட்டு ஒரு சில வீடியோஸ் இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதுல முக்கிய ஒரு வீடியோவாக என்னன்னா, திருச்சி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு போலீஸ் ஆஃபீசர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு முன்னாடி நின்னு, நீங்கலாம் பப்ளிக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து உங்களுடைய எண்ணங்களை வந்து மாற்றணும். நீங்க வந்து எந்த ஒரு பப்ளிக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்க 300 பேரால இங்க இருக்கக்கூடிய 30,00,000 பேர் வந்து ஒரு வகையாக பாதிக்கப்படுறாங்க. உங்களுடைய எண்ணங்களை எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு ஒழுங்கா செயல்படுங்க. இல்லைன்னா உங்கள தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவோம். உங்கள ஜாமீன் எடுக்கிறதுக்கு கூட உங்ககிட்ட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் மனசுல வச்சுக்கின்னு செயல்படணும். இப்ப இருக்கக்கூடிய சட்டதிட்டம் எல்லாம் மாறி போச்சு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயி போச்சு. ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள், இந்த வீடியோக்கள் வந்து இணையத்தில பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இதை வந்து நெறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. இவையெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இந்த மாரி எல்லா மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீசர் வந்து ஸ்ட்ரிக்ட்டா அவங்களுடைய ரூல்ஸ வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, சாமானிய மனிதர்கள் வந்து இந்த போதை ஆசாமிகள் கிட்ட இருந்தும், இது போன்ற ரவுடிகள் கிட்ட இருந்தும் தாக்கப்படாம, அவங்க பாதிக்கப்படாம காக்கப்படுவாங்க. இது போன்ற மாற்றங்கள் என்பது தேவை. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.